Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. புதுச்சேரி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தில் இனி தினமும் முட்டை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்கிட கேட்கலாம். எழில், வணக்கம். இந்த மதிய உணவு திட்டத்தில் முட்டை சேர்க்கப்படுவதால் எத்தனை மாணவர்கள் பயன்பெறுவார்கள்? இதற்கு நடுநிலைப் பள்ளி, ஆரம்ப பள்ளி ஏதேனும் விதிமுறைகள் இருக்கிறதா? உங்களுடைய தகவல்கள் என்ன? புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. நேற்றைய தினம் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். இதில் எம்எல்ஏக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தால் 2025-26 நிதி ஆண்டிற்காக 13,600 கோடிக்கான முழுமையான பட்ஜெட்டை தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து வருகிறார். இது பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தற்பொழுது மாணவர்களுக்கு வாரம் வழங்கப்படும் 2 முறை மட்டுமே வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தில் முட்டை வழங்கப்படுகிறது. இது வாரம் முழுவதுமாக அனைத்து பள்ளிகள் இயங்கும் நாட்களிலும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு மாணவர்களுக்கு முத்தான ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக நடப்பாண்டு முதல் ரூபாய் 2,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரசு சார்பில் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வரும் இந்த முக்கியமான திட்டமாக கருதப்படுகிறது. ஏனெனில் மாதந்தோறும் அரசு சார்பில் 20 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்ற ஒரு புதிய திட்டத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதேபோல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அவர்கள் இளநிலை கல்வியில் படிக்கும் பொழுது அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை மாதந்தோறும் ரூபாய் 1,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதேபோல் மீனவர்களுக்கான முதியோர் உதவித்தொகை பெறும் மீனவ பெண்கள் உயிரிழக்கும் நேரிடும் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஈமச்சடங்கு தொகை ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இதேபோல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த உதவித்தொகையானது ரூபாய் 2,000 வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதாகவும் அந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை சூட்டப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டுதோறும் 2 கோடி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ரூபாய் 1 கோடி உயர்த்தி ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.